அது 390 வகையான குட்டிகள் இருக்குது. இந்த 390 வகையான குட்டிகளுக்கு தலைவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, கருங்குட்டி சாத்தான். அவரை சித்து எடுத்தாச்சுன்னா, அதுக்கு பிறகு மற்ற குட்டிகளும் பின்னாடி இருந்து வேலை பார்க்கும். மாந்திரீகம் பண்ணுறவங்க அனைத்து பேருக்குமே குட்டியை பற்றி தெரியும். குட்டி இருக்கும், கூடவே வச்சுருப்பாங்க. சில படங்களில் பார்த்தீங்கன்னா, சிவபெருமானும் பார்வதியும் இருக்கும்போது, பார்வதி தாயினுடைய மடியில் ஒரு குழந்தை இருக்கும். அதுதான் குட்டி. ஓகே, அது முருகப்பெருமான் இல்லையா? அப்போ அந்த ஃபோட்டோவில் வந்து நீங்கள் முருகனையோ விநாயகர் பெருமானையோ பார்க்க முடியாது. சரிங்களா? ஃபேமிலியோடையும் ஃபோட்டோ இருக்குது. பார்வதி, பரமசிவன், முருகன், விநாயகர் பெருமான் இப்படி இருப்பாங்க. அதே மாதிரி அர்த்தநாதீஸ்வரர் ஃபோட்டோ இருக்குது. ஒரு பக்கம் ஆணு, ஒரு பக்கம் பெண், அதான் திருநங்கைகள். சிவன் மட்டும் வடிவத்தில் இருப்பார், பார்வதி மட்டும் வடிவத்தில் இருப்பாங்க. சில அபூர்வமான ஒரு புகைப்படத்தில் பார்வதி அந்த சிவனும் அந்த பார்வதி தாய் மடியில் ஒரு குழந்தை ஒன்று உட்காந்துரும். இந்த படம் கிடைக்கிறது அரிது. குட்டியை வந்து தவிர அவர் மிகப்பெரிய ஒரு கடவுளுங்க. ஜாஸ்தா வழிபாடு, ஐயப்பன் மாதிரியே இருப்பார் பார்க்குறதுக்கு.